ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மதிய வணக்கம். எங்கள் சேனல் வந்து ஒரு 4-5 நாளாக உங்களுக்கு காணாமல் போயிருக்கோம். நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, எங்கே உங்கள் சேனலே காணோம் அப்படின்ட்டு. எங்கள் சேனல் வந்து வெள்ளிக்கிழமை அப்படியே ஒரு லிங்க் வந்துச்சுங்க. அந்த லிங்க் மூல காரணமே நான் தான். இல்லை, ஒரு லிங்க் வந்துச்சுங்க. அந்த லிங்க் மூல காரணமே நான் சொன்னேங்க. நான் சொல்கிறதுக்கப்புறம் நீ சொல்லுங்கள். ஒரு லிங்க்கு வந்துச்சுங்க. அந்த லிங்க்கை கொண்டு போய் டச்சு பண்ணாங்க. அது டச்சு பண்ணதுலே என்னமோ ஒரு பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துட்டாங்களே என்னமோ தெரியல. அது அப்படியே அந்த சேனல் என் கண்ணு முன்னாடி அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க. சரி, இந்த ஃபோனை தான் காணாமல் போயிடுச்சோ என்னன்ட்டு இன்னொரு ஃபோன் எங்ககிட்ட இருக்கா, அதையும் எடுத்து பார்த்தோம், அதுவும் காணோம். அப்புறம் எங்கள் வீட்டில் ஃப்ரெண்டு அவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்காங்களா, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். சரி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி பார்த்துட்டு இல்லை நண்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு நம்பவே பக்குனாச்சு. எங்கள் ஃபோன்லேயும் இல்லை, எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபோனுக்கும் வரல, உங்கள் ஃபோனுக்கும் வரல. ஒரு லிங்க்கு டச்சு பண்ணதில் அப்படியே அந்த சேனல் மாயமாக காணாமல் போச்சுங்க. 3 வருஷம் உழைப்புங்க. அந்த வீடியோ நாங்கள் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோ எடுத்து எங்களுக்கு இந்த வாட்ச் ஹவர் வந்துட்டுன்னு சொன்னாங்க. இந்த வந்துச்சா வள்ளியா இன்னும் அதில் இல்லை இன்னுமே தான் ஃபோட்டோ வாட்ச் ஹவர் ஏறுமா. நாங்கள் வாட்ச் ஹவருன்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டே இருந்தோம். இப்போ அது இல்லை வேறு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு கரெக்டாகவே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு மண்டை குழப்பமே ஆகுது. இன்னும் நாங்கள் இதுக்கு மேலே இன்னும் வீடியோ போட்டு தான் இந்த வாட்ச் ஹவர் வருமோ என்னமோ எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு விளையாட்டாக பூந்தோம். யூடியூப் ஆரம்பிச்சா இப்போ 10 வருஷம் ஒரு நாள் கூட இல்லாமல் வீடியோ தொடர்ச்சி அடிச்சறியணும். 10 வருஷம் தூங்கணுமா எதுக்கு போகணுமா அதுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆரம்பிச்சு அடிச்சறியணும், மெம்மலே போட்டேன். 10 வருஷம் நான் எடுத்தா யூடியூப் 10 வீடியோ. நான் சொன்னதும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 10 வருஷம் ஃபோட்டோலுவேன், அதில் நாங்கள் காசு எடுத்தாதாங்க நிஜம். இல்லை நாங்கள் 1 ரூபா காசு கூட நாங்கள் இதில் எடுக்கவே இல்லை. ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தோம். வெளியே யூடியூபர் ஒரு பெருமை தான். இல்லை யூடியூபர் சொல்கிறது ஒரு பெருமை தான். ஆனால் இதில் என்ன நாங்கள் வருமானமே எடுக்கலை. 5 நாளாக சேனல் காணாமல் போய் எங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டில். எனக்கு தூக்கமே இல்லை. என்னமோ ஒன்று காணாமல் போன மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகி ஏதோ நம்பாமே சிரமமாயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு இது வாட்சர் வந்துச்சு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். இன்னும் வாட்சர் வரல அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படின்னு போய் நான் பார்க்குறதுன்னு தெரியல. இல்லவே இது நாங்கள் லென்த் வீடியோ போடுற டைம் தானே. அது நின்றுக்கு நான் லைவ் ஓடிட்டு இருக்குதா? ஆமாம். சரி பேசுங்க, 10 வருஷம் பேசிட்டு வேண்டியதா. பேசுனா மக்கள் பார்க்குறாங்க. இது கரெக்டானு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் சேனல் வந்து உங்களுக்கெல்லாம் ரீச் ஆயிடுச்சா அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லார் ஃபோனில் வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் ஃபோனில் வந்துச்சு, மற்றவங்க ஃபோனும் வந்துச்சு. எங்கள் சப்ஸ்கிரைபர் காணாமல் போன சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்துட்டாங்க. 0 தான் காமிச்சு. 3 நாள் மேலே ஓடிட்டு இருக்குது. பரவாயில்லையே, லென்த் இதுலேயே லென்த் போட மாட்டேங்குதா? நான் லென்த் வீடியோ தான் போட்டிருக்கேன். அப்படியா? நான் லென்த் வீடியோ தான் போட்டிருக்கேன். இப்போ எங்களுக்கு 5277 சப்ஸ்கிரைபரு எங்கள் சேனல் எல்லாமே காணாமல் போனது. ஃபஸ்ட்டு சேனல் வந்துச்சு, அப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, அப்புறம் ஒவ்வொன்றா வீடியோ ப்ராசஸ் நாங்களாக கொண்டு வரல. அது எங்களுக்கு நம்பிக்கையாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு முதல் நன்றிகள். நாங்களா பண்ணலைங்க. எங்களுக்கு நான் வந்து இப்போ எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த நல்ல உள்ளங்கள் தான். எங்களுக்கு முதல்ல ஒருத்தர் அவர் தான் தகவல் கொடுத்தாரு. அவங்க பேர் வந்து அவங்களும் பெரிய பெரிய யூடியூபர்கள், பெரிய ஆளுங்க. அப்புறம் அவங்க பேர் வந்து அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆமாம், அவங்க ஒரு யூடியூபர், நாங்கள் இப்போ யூடியூபர். ஒரு யூடியூபர்னு நாங்கள் இப்போ பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதில் வந்து இன்னும் ஒரு வருமானம் கூட வரல. இன்னும் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு நாங்கள் ஒரு நம்பிக்கை தெரியல. அது சாமி விட்ட வழி தான். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வருமானத்துக்காக யூடியூப்ல வரோம். ஆமாம், இல்லை இருங்க, எங்கள் சேனல் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சாட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜிடிபி யூடியூப் சேனல் உங்கள் சேனலுக்கெல்லாம் வந்துருச்சா? என்னோட படம் போட்டுருக்கு. அது ஜிடிபி யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தா ஆயிரக்கணக்கான இது வருது. என்னோட ஃபேஸ் இந்த கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு. அதுதான் எங்கள் ஒரிஜினல் சேனல் ஜிடிபி யூடியூப் சேனல். மற்றது அவங்கவுங்க சேனல் அவங்க பேசுறது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அது ஜிடிபின்னு பார்த்தாலும் வெளிநாட்டு இதெல்லாம் வந்து இப்போ வந்து 3000 வீடியோவுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம்.
எங்கள் ஃபோன்லேயே வந்து ஒரு 1500 வீடியோ தான் இப்போ ப்ராசஸ் ஆகி எங்களுக்கு வந்திருக்கு. நேற்று நைட்டு தான் ப்ராசஸ் ஆகி எங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் பாதி எங்களுக்கு வீடியோ வரணும். இப்போவே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னா அது ஸ்ட்ரக் ஆகுது. இப்போ நானும் உங்களுக்கு வந்து வீடியோ கட் பண்ணி இது ப்ராசஸ் ஆகி வரும்போது வீடியோ போடலான்னு சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு லென்த் வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். எங்கள் சேனல் போய் 5 நாள் ஆகி இப்போ தான் வந்திருக்குங்க. நேற்று காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நேற்று இருந்து வீடியோ போட்டு அது எகர்ன்ட்டே வந்துச்சு. இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு தான் இப்போ வீடியோவை நாங்கள் போடுறோம். காலையிலேயே கேட்டோம், சரி நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ தான் சார் ஒரு லென்த் வீடியோ ஒன்று போடலாமே அப்படின்னு தான் நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனல் உங்கள் ஃபோனுக்கு வந்துச்சான்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்ங்க, நல்ல உள்ளங்களே, பாய்.